யாருக்கெல்லாம் வீட்டில் உங்களுடைய கோபத்தை ஒரு இடத்துல உணவு மூலயமா காமிச்சிருப்போம்ல இன்டெரக்டா, அது என்ன சொல்லுங்க சார். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் கால் பண்ணுவேன், அட்டன் பண்ணல, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணல அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்டு சேமியா இல்லைன்னா உப்புமா தாங்க சார் அவருக்கு. சேமியா இல்லைன்னா உப்புமா தான். அவருக்கு அது அதுதான் பிடிக்காது. அது கேட்குறேன். ரெண்டுமே கேட்டால் பாப்பாக்கு பிடிக்கும், பாப்பா கேட்டால் அதனால தான் செஞ்சுட்டேன் அப்படின்றவங்க. ஆஃபீஸ் போகும்போது வந்து கேப் வந்துடும் கீழே, அவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. யாரா கேப் டிரைவரெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறது அவருக்கு பிடிக்காது. நான் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போவேன், அப்போ தான் நான் வாஷ்ரூம் போவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அது மாதிரி திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் போகும்போது திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அன்றைக்கி நைட்டு எனக்கு அந்த காண்டு வந்து உள்ளே இருந்துனே தான் இருந்துச்சு. எனக்கு அது போல் அன்றைக்கி வந்து இவர் எப்படின்னா வந்துட்டு பச்சை பால் இருக்குல்ல, பச்சை பாலில் பிளான் போட்டு குடிப்பார். ஒரு பாக்கெட் பாலில் ஃபுல்லாக அவர் குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கும். அதில் தண்ணி ஊற்றக்கூடாது அன்றைக்கி. ஆனால் நான் இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு மீதி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பிளான் போட்டு கொடுத்துட்டேன். அன்றைக்கே பால் டேஸ்ட்டாகவே இல்லைப்பா, அது ப்ளூ ஆவின் போல, அதனால பால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அன்றைக்கி நைட் அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு. ஹாப்பியாக இருந்தது. சார் நான் சொல்லட்டுமா சார் என்ன நடந்துச்சு வீட்டில்? ஆக்சுவலாக அவங்க வந்து கார சட்னின்னு ஒன்று செய்வாங்க சார். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸில் அவுட்டிங் பிளான் பண்ணுவாங்க. எனக்கு ஒர்க் இருந்ததுன்னா அவுட்டிங் கூப்பிட்டு போக மாட்டேன், பிளான் கேன்சல் பண்ணிவிடுவேன். அந்த பிளான் கேன்சல் ஆனதுக்காக அன்றைக்கி 2 நாள் கார சட்னி வீட்டில். மார்னிங் வந்து நல்ல டிஃபன் செஞ்சு கொடுத்துருவாங்க, நல்ல எனக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் ஈவினிங் வரும்போது அந்த பிளானிங் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த காலையில் செஞ்ச சட்னி சாம்பார் மேல் வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்குன்னு கொடுத்துருவாங்க. நைட் நான் வரும்போது ஏமா காலையில் தான் சேர்த்து செஞ்சேன், ஒரே வேலையை செஞ்சுட்டே சாப்பிட்டுக்கலாமே, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, உனக்கு கார சட்னி செஞ்சுருக்கேன் சாப்பிட்றியா இல்லையா? அவ்வளோதான் சார். எனக்கு கார சட்னி வேணாமா, எனக்கு பிடிக்காது, சரி போய் பட்னியா படுத்துக்கோ அப்படின்றாங்க. நான் வேற ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காது, அவருக்கு தெரியாது. இப்போ சொல்கிறாரு, ஒரு தடவை அவர் ஜிபேயில் பார்த்தேன் 2000 அவங்க அக்காவுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஆனால் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அன்னைக்கு அடுத்த நாளே நான் அவுட்டிங் பிளான் பண்ணேன், 6000 அன்னைக்கே செலவு வச்சு அடுத்த நாளே. அவருக்கு தெரியாது. அவங்களுக்கு 2000 அனுப்புனது என்கிட்ட சொல்லவும் இல்லை, தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணார். சரி அவங்களுக்கு கொடுக்குறால அப்போ எங்களுக்கு செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கூட நான் 2000 காசு அனுப்பிச்சேன் சார் செலவுக்கு சொல்லி, அதுதான் சொல்ல.